வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம் என்று லட்சுமியிடமிருந்துதான் கடிதம் வந்திருந்தது. ஆவலுடன் பிரித்தாள் சௌமியா. க்ஷேம சமாச்சாரங்களுக்கு பின் அவள் எழுதிய சமாச்சாரம். பெரியம்மா, அன்பு ஒன்னையே அறிந்து பழகி இருந்த எனக்கு அதை அறியாத உணராத ஜனங்களுடன் விதி பிணைத்திருக்கிறது. ஆனால் நல்ல வேளை பெரியம்மா, ஒரே ஒரு இதயம் மட்டும் என் அன்பையும் ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு தானும் அன்பை வருஷமாக பொழிகிறது. அந்த அன்பில் திளைத்து நீந்தும் நான் மற்றதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவ்வப்போதே மறந்து விடுகிறேன். இதை எப்படி எங்கு கற்றேன் என்றுதானே கேட்கிறீர்கள். எல்லாம் உங்களிடமிருந்துதான். மற்றபடி பாட்டி, சின்ன பாட்டி, தாத்தாக்கள், குழந்தைகள் எல்லோர் நலத்துக்கும் அடிக்கடி கடிதம் போடவும். நமஸ்காரம். இதற்கு மேல் எழுத நேரம் இல்லை. ஏனென்றால் கீழே குரல் உச்சஸ்தாயியில் ஒலிக்கிறது. அது வெடிக்கும் முன் ஓட வேண்டும். வரட்டுமா பெரியம்மா? அன்புடன் லட்சுமி. கண்கள் கலங்கியது சௌமியாவிற்கு. எத்தனை நல்ல பெண்! மாமியார் வீட்டில் தான் படும் அவஸ்தைகளை கூட எப்படி நகைச்சுவையா எழுதியிருக்கிறாள். கணவரை பற்றியும் எத்தனை கவிதை நயத்துடன் எழுதியிருக்கிறாள். கடவுளே, ஏன் இந்த நல்ல பெண்ணிற்கு இப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தினாய்? மனம் பொறுமி துடித்தது. புளிச்சமானூர் கிராமத்தின் புனருத்தாரணத்தின் பொருட்டு கலைந்து கொண்டிருந்தவளுக்கு மற்ற சிந்தனைகள் அறவே மறந்து போயிருந்தன. ஏன் இப்படியானேன்? ஒரு முறை கூட லட்சுமியை பார்க்க வேண்டுமென்ற எண்ணமோ கடிதம் எழுத வேண்டுமென்ற ஆவலோ தோன்றாமல் எப்படி இருந்தேன்? வர வர மறதி அதிகமோ? எந்த காரியத்தில் ஈடுபடுகிறேனோ அந்தந்த நேரத்தில் அதிலேயே மூழ்கி விடுகிறேன். நாலா பக்கமும் சிந்தித்து யோசித்து செய்யும் திறனை நான் இழந்து விட்டேனா? திடீரென்று சுப்புனியை பற்றிய ஞாபகம் வந்தது. ஒரு வாரம் போல இருந்து பார்க்க வேண்டும். அதுதான் இப்போதைக்கு முக்கியமான காரியம். லட்சுமி எப்படியும் சமாளிப்பாள். நல்ல குழந்தை. சுப்புனியை தான் முதலில் கவனிக்க வேண்டும் தீர்மானித்து கொண்டாள் மனதில். சாப்பிட்டு முடித்த பின் மனதின் பல்வேறு எண்ணங்களினால் அலுப்பு ஏற்பட நானோ குமாருடன் போய் உட்கார்ந்தாள். குழந்தைகளின் பேச்சிலும் பள்ளியில் நடக்கின்ற சம்பவங்களை அவர்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு கண்களை உருட்டி சொல்லும் நேர்த்தியிலும் தன் அலுப்பை மறந்து புத்துணர்ச்சி பெற்றாள். மனம் லேசாகியது. அன்று அவர்களுடனேயே படுத்துக்கொண்டாள். இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு அவள் கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டும் வயிற்றின் மேல் காலை போட்டுக்கொண்டும் சந்தோஷமாக தூங்கினார்கள். குழந்தைகளின் இதமான, அன்பான, நெருக்கமான அணைப்பில் கட்டுண்ட சௌமியா இவ்வளவு நேரம் அலை கழித்த அலுப்பெல்லாம் மறக்க நிச்சிந்தையாக தூங்கிப் போனாள். மறுநாள் சங்கத்திற்கு சென்று பகவதியிடம் செய்ய வேண்டிய வேலைகளின் பொறுப்பை ஒப்படைத்தாள். புளிச்சமானூர் கிராமத்தின் வேலைகளையும் கூறினாள். ஊருக்கு போய் 4 நாட்களில் திரும்புவதாக கூறி வந்தாள். அம்மாவிடம் கூறிக்கொண்டு சுப்புனி வீட்டிற்கு வந்தாள் சௌமியா. குழந்தைகள் சந்தோஷ கூச்சலுடன் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள். போன தடவைக்கு இந்த தடவை குழந்தைகள் ஓரளவு சுத்தமாகவும் தெம்பாகவும் இருந்தார்கள். சமையலறையில் சமையலில் ஈடுபட்டிருந்தவனும் சுப்பிடிதான். ரம்யா எங்கு என தேடிய போது படுக்கையில் அலங்கோலமாய் கிடந்தாள். பார்க்கவே அருவருப்பாய் குமட்டி கொண்டு வந்தது சௌமியாவிற்கு. சுப்பினி, ஓரளவு நீயே குடும்பத்தை சமாளிக்க தெரிஞ்சுன்னுட்டே. குட். குழந்தைகள் நன்னா இருக்கா. ஆனா ரம்யா ஏண்டா இப்படி இருக்கா? அவளுக்கு என்னடா ஆச்சு? சாதாரணமா இப்படி தூங்க மாட்டாளே. ஏன், என்ன அவளுக்கு? அக்கா, இந்த குழந்தைகளோட தலையில ஒன்னா அப்பாவோட ஆதரவு, இல்லைன்னா அம்மாவோட ஆதரவோதான் கிடைக்கணும்னு எழுதி இருக்கு போல இருக்கு. நான் குடிய விட்டுட்டு குழந்தைகளோட நன்னாத்தான் இருக்க. ஆனா அவளோட ஆசைகளுக்கான வெறி என்ன சொல்லியும் அடங்கலக்கா. இப்ப என்னன்னா எங்க இருந்து எப்படி கத்துண்டாள்னே தெரியல. போதை மருந்துகளோட பழக்கம் அவளுக்கு ஏற்பட்டு இருக்குக்கா.
என்ன சொல்லியும் திருந்த மாட்டேங்கிறா. வீட்டுல எந்த சாமானும் இருக்கிறதில்ல, எடுத்து வித்துடுறா. இல்லைன்னா அதையே கொடுத்து பிரவுன் சுகர் வாங்கிக்கிறா. அதனால சாமானை எல்லாம் ஒரு அறையில வச்சு பூட்டிடுறேன். ரெட்டை சாவி போட்டாத்தான் திறக்க முடியும். அந்த மாதிரி பூட்டி இருக்கேன். குழந்தைகள் அம்மானாலே பயப்படுறா. அவ கிட்டையே போறதில்ல. அவ எழுந்து எப்ப சாப்பிடுறான்னு கூட எங்களுக்கு தெரியாது. திடீர்னு கத்துவா, இல்ல என்ன பிடிச்சுண்டு அழுவா. சமாதானப்படுத்தினாலும் புரிஞ்சுக்கிற நிலையில இருக்கிறது இல்ல. அவ உயிரோட இருக்கா, அவ்வளவுதான். வாழ்க்கையே வெறுத்துடுத்துக்கா. குழந்தைகளுக்காக நான் உசுரோட இருக்க, அவ்வளவுதான். அழாமல் கதறாமல் அந்த நிலையெல்லாம் தாண்டிய ஒரு விரக்தியின் எல்லையில் இருந்தது அவனுடைய பேச்சு. சுப்பினி, நீ இப்படியே இருந்தா சரியில்லை. குழந்தைகளை என்னோட அனுப்பிச்சுடு. ரம்யாவை அவ அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டு வை. நீயும் அவளுக்கு உதவி பண்ணு. அங்கேயே இரு. இல்ல அவளை இங்க கொண்டு வச்சுக்கோ. குழந்தைகள் சின்ன வயசுலேயே இப்படி அப்பா அம்மாவோட ஆட்டங்களை பார்த்துண்டு வளர்ந்தாள்னா அவளோட வளர்ப்பு சரி இருக்காது. இத்தனை நாட்கள்லேயே அவ மனசுல என்ன பதிஞ்சிருக்கோ என்னமோ. பணம் காசு இல்லாம குறை இருக்கலாம், ஆனா நல்ல பண்புகளுக்கு எப்பவும் குறை இருக்க கூடாது சுப்பினி. தாத்தாவும் சரி, நம்ம அப்பாவும் சரி, நல்ல எண்ணங்களோட நடத்தையோட இருந்ததாலத்தான் நாமும் ஒரு நல்ல குழந்தைகளா வளர முடிஞ்சது. ஆனா வளர்ந்த பிறகு நீயோ ரம்யாவோ இப்படி ஒரு கீழ்த்தரத்துக்கு போவேள்னு நினைக்கவே இல்லப்பா. இதனால பாதிக்கப்படுறது உங்க குழந்தைகள்னு எப்படி புரியாம போச்சு? அவ அம்மா அப்பாட்ட சொன்ன போது அவளுந்தா வருத்தப்பட்டா. புத்திமதியும் சொன்னா. மறுபடியும் இப்படி ஒரு கேவலத்துக்கு எப்படிடா போனா? இந்த மாதிரி மருந்து இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாதே, இவளுக்கு மட்டும் எப்படிடா கிடைக்கிறது? அதான்க்கா எனக்கும் புரியல. ஏதோ படத்துல பாக்குறோம், கதையில படிக்கிறோம். ஆனா இவளுக்கு யார் தரா? எப்படி பழக்கமாச்சுன்னு இதுவரை என்னால கண்டுபிடிக்க முடியலக்கா. இன்னைக்கு சாயந்தரமே அவ அம்மா ஆத்துக்கு போய் கூட்டிண்டு வரேன். நீ வேணும்னா அவமானப்பட்டுண்டு போகாம இருக்கலாம். ஆனா அதனால நஷ்டம் உனக்குத்தான்னு ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நானே போய் பேசுறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னும் மோசமான நிலைமைக்கு உன் குடும்பம் போறதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும். எத்தனை புத்திமதி சொல்லியும் ஏண்டா எழுதாம மறைச்ச? எவ்வளவோ சொல்லியும் உனக்குள்ள நீயே அவமானப்பட்டுண்டு இத்தனை மோசமா குடும்பத்தை கொண்டு போயிட்டியே. கண்டிப்பா இனிமே குழந்தைகளை இங்க இருக்க விடவே மாட்டேன். ஆமாம் அக்கா, குழந்தைகளுக்காகத்தான் நான் உசுரோடு இருக்கிறதே. அவளும் இல்லைன்னா இந்த ஆத்துல எனக்கு என்னக்கா இருக்கு? அவளுக்காகத்தானே அத்தனையும் பொறுத்துக்கிறேன். ரம்யா விஷயம் என் கை மீறி போயிடுத்துக்கா. என்னால. நிறுத்துடா சுப்புனி, நீ பண்றது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. முதல்ல அவ சண்டை போடுறான்னு குடிக்க ஆரம்பிச்ச. அப்ப உன்னோட குழந்தைகளை பத்தி ஏன் நினைக்கல? உன்னோட கவலையும் கஷ்டமும் தீரணும், நிம்மதி கிடைக்கணுங்கிற வெறியில குடிக்க கத்துண்ட. நான் வந்து கோவிச்சுண்ட பின்னால விட்ட. இப்ப அவளோட முறை ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு வழி காட்டினது யாருடா? யோசிச்சு பாரு. உன்னால ரம்யாவை அடக்க முடியலேன்னா பெரியவாட்ட சொல்லி முளையிலேயே கிள்ளி இருக்கணும். அதை விட்டுட்டு 2 பேருமா விவகாரத்தை வளர்த்துண்டு நீ இறங்கினா அவ ஏறதும், நீ ஏறினா அவ இறங்குறதுமா? ச்சே, என்னடா குடும்பம் நடத்துற? நான் கோவிச்சுக்கிறேன்னு சங்கடப்படாத. நான் வாத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள யோசிச்சு வை. ஆமா, குழந்தைகள் கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. குனிந்து நின்றிருந்த சுப்புனியின் கண்கள் நீரை சொரிவது தெரிந்தது. அவன் படும் அவமானமும் குமைச்சலும் புரிந்தது. அவனை தன்னுடைய தோளில் சாய்த்து ஆதரவுடன் தட்டி கொடுத்தாள் சௌமியா. கேவி கேவி அழ ஆரம்பித்தான் சுப்புனி. அழட்டும், மன அழுக்குகள் அத்தனையும் அந்த அடைசலில் இருந்து கரைந்து போகட்டும், நன்றாய் அழட்டும். பேசாமல் இருந்தாள் சௌமியா. தனக்குத்தானே வெட்கப்பட்டவன் போல் தலையை தூக்கினான். கண்களை அழுந்த துடைத்து கொண்டான். சௌமியாவை பார்த்து சிரிக்க முயன்று தோற்றான். சுய பரிதாபம் மேலோங்கி நின்றது அவனிடம். சுப்பினி, இந்த சுய பரிதாபத்தை விட்டொழி. யதார்த்தமா நடந்துக்க கத்துக்கோ. குழந்தைகளாவது நல்ல சூழ்நிலையில வளரட்டுமேன்னு தான் கூட்டிண்டு போறேன். வருத்தப்படாதேடா கண்ணு, புரிஞ்சுக்கோ. என்னைக்கானாலும் சரி, நீதான் அவளுக்கு அப்பா, ரம்யா தான் அம்மாங்கிறது மாற போறதில்ல. அதனால வளர்ற குழந்தைகளோட மனசு எப்படி மாறுமோங்கிற பயத்தை மனசுல வச்சுண்டு நடந்துக்கோ. சரி, ரம்யாத்துக்கு போயிட்டு வரேன். அக்கா, வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையக்கா.
காஃபியாவது கலந்து தரேனே, ப்ளீஸ் அக்கா, குடிச்சிட்டு போயேன். கெஞ்சம் சுப்புனியின் மனசை அறிந்த சௌமியா காஃபியை குடித்துவிட்டு கடை குட்டியையும் கூட்டிக் கொண்டு போனாள். வாமா சௌமியா, உட்காரு, காப்பி கொண்டு வரேன். கமலிக்குட்டி, அம்மா என்ன பண்றா? அப்பா ஆபீஸ்க்கு போயாச்சா? ஓ, இவர்களுக்கு விஷயமே தெரியாது போலிருக்கிறது. எப்படி சாத்தியம்? ஒருவேளை தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறார்களா? மாமி, சித்த, என்கிட்ட உட்காருங்கோ. இப்பதான் காஃபி சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் போகட்டும். இது என்ன புதுசா குழப்பம் கொண்டு வந்திருக்காளோ தெரியலையே. பகவானே! ரம்யாவின் அம்மா மனதுள் துடி துடித்தபடி சௌமியாவின் அருகில் உட்கார்ந்தாள். கமலி அவளின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. நீங்க பொண்ணு வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சா மாமி? ஆமா, 6 மாசத்துக்கு மேல ஆறது. ஏன், எதுக்கு கேக்குற? மறுபடியும் என்னமானும் தகராறா? என்ன ஆச்சுமா சௌமி? 6 மாசமா நீங்க போகாததுக்கு காரணம் உண்டா மாமி? சௌமி, எதுக்குமா கேக்குற? ரொம்ப பயமா இருக்குடி. மறுபடி பெருசா தகராறா? சீக்கிரம் சொல்லு சௌமி. நீங்க ஏன் மாமி 6 மாசமா போகல? அழுத்தம் திருத்தமாய் மறுபடியும் கேட்டாள் சௌமியா. கமலாவை மடியிலிருந்து தடக் என்று கீழே இறக்கினாள். சடார் என்று எழுந்து நின்றாள். ஆத்திரத்துடன் கூறினாள் மாமி. ஆமா, நான் போகலேதான். ஏன்னா போக பிடிக்கல. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பண்ற அவச குடுத்தனத்துக்கு என் கண்பட்டு திருஷ்டி விழுந்துட போறதேன்னு தான் போகல. அப்ப சரி மாமி, நான் கிளம்புறேன். என்னடி சௌமியா, காலில் வெந்நீரை கொட்டிண்டாப்புல அப்படி என்னமா அவசரம்? ஒன்னு விவரமா சொல்லாம போறேங்கிறியே. நன்னா இருக்கா சௌமி? என்னமோ விஷயம் இல்லாம நீ வரமாட்டேன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஒன்னும் சொல்லாம போறேங்கிறியே. நான் இப்ப பேசினது கோபம் வந்துடுத்தா? என் வயிற்றெரிச்சல் தாழாமத்தான் சொன்னேனே தவிர தப்பா இல்லம்மா சௌமி. விஷயம் என்னன்னு சொல்லேன். மாமி, போன தடவையே உங்களாண்ட சொன்னேன், அடிக்கடி நீங்களும் மாமாவும் அங்க போய் ஒரு கண்ணு வைங்கோன்னு. என் தம்பி குடிச்சது தப்புதான். ஆனா காரணத்தை தெரிஞ்சுண்டு அவனுக்கு புத்தி சொன்னதும் புரிஞ்சுண்டு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவன் குடிக்கிறத விட்டுட்டான். இப்ப குழந்தைகளையும் அவன்தான் பார்த்துக்கிறான். இப்ப சமைச்சு போடுறதுல இருந்து எல்லாமே அவன்தான் மாமி. காரணம் என்னன்னா நீங்க நம்ப மாட்டேள். நிறுத்தினாள் சௌமியா. என்னம்மா காரணம் சொல்லு. எதா இருந்தாலும் தாங்கிக்கிறேன், சொல்லு. மிகுந்த கவலையுடன் முகம் கூம்ப கேட்டாள் மாமி. ரம்யா இப்ப போத மருந்துக்கு அடிமையா இருக்கா. எப்பவும் அந்த மயக்கத்திலேயே கிடக்கிறா. அலங்கோலமா குளிக்காம கொள்ளாம வீட்லயே விழுந்து கிடக்கா. போத மருந்துனா என்னம்மா சௌமியா? புரியலையே. அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்க இருந்து கிடைக்கிறது? உன் தம்பிக்கு எப்படி தெரியாம போச்சு? மாமி, அவ போதை மருந்து தான் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கவே என் தம்பிக்கு 2 மாசமா இருக்கு. எப்ப பாரு மயங்கி கிடக்கிறாளேன்னு டாக்டரை கூட்டிட்டு காண்பிச்சா அவர் சொல்லித்தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மாத்து மருந்து கொடுத்து தேவலையாக்கணும். ரொம்ப கஷ்டமாம். இவன் குழந்தைகளை கவனிப்பானா? பொண்டாட்டியை கவனிப்பானா? ஆபீஸுக்கு போவானா? அதுவும் இல்லாம இவன் அவமானப்பட்டுண்டு ஒருத்தரிட்டையும் சொல்லாம தனக்குத்தானே குமஞ்சு போனதுல ரம்யா நன்னாவே பழகினுட்டா. நீங்களாவது அப்பப்போ போயிருந்தா ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம். இப்ப ரொம்ப மீறி போச்சு. டாக்டர் சொல்றபடி வைத்தியத்தை ஆரம்பிச்சாத்தான் தேவல. இல்ல ரொம்ப கஷ்டம் மாமி. ஆத்துல இருக்கிற சாமானியெல்லாம் வித்துடுறாளாம். காதுல கையில ஒண்ணும் இல்ல. உள்ளூர்லயே இருந்துண்டு நீங்க இப்படி பார்க்காம இருந்தது எவ்வளவு பெரிய விபரீதத்துல விட்டு இருக்கு பார்த்தேளா? திடீர்னு இப்ப நானாவே வந்து பார்த்தா இப்படி இருக்கு. சௌமியாவின் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் மாமி. சௌமியா, தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு நான் அடிக்கடி போனப்போ என்கிட்ட அழுதா. அம்மா, நீ அடிக்கடி வராதம்மா. வந்தா எங்க ஆத்துக்காரர் அவமானப்படுறார். நான் இத்தனை நாள் குடிகாரனா இருந்ததால என்னை வேவு பார்க்க வரா உங்க அம்மாவும் அப்பாவும். இப்ப நல்லவனா மாறி கூட என்னை நம்பல பாரு அப்படின்னு வருத்தப்படுறாரம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இனிமே இங்க வராதேங்கோம்மா அப்படின்னு அழுதா. அதனாலதான் போகல. இப்ப நீ கேட்டப்பவும் அதனாலதான் ஆத்திரத்தோட பதில் சொன்னேன். அது இப்படி கேவலமா? தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு விம்மினாள் ரம்யாவின் தாய். நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதுக்கு வருத்தப்படுறதை விட்டுட்டு இனிமேயாவது நடக்க வேண்டியதை பார்க்கணும் மாமி. ரம்யாவை நீங்க கூட்டிண்டு வந்து உங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்கோ. சுப்பனியும் உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருப்பான்.
குழந்தைகளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்னு பாக்குறேன். இந்த சூழ்நிலையில அவ படிப்பு மட்டும் இல்லாம மனமும் கெட்டு போயிடும். அதனால நான் கூட்டிட்டு போய் அங்கேயே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுறேன். லீவுக்கு வேணும்னா உங்களால சமாளிக்க முடியும்னா குழந்தைகள் வரட்டும். தலை கீழா நிக்கிற குடும்பத்தை நாம தான் நிமித்தி வைக்கணும். கவுந்து போக விடலாமா சொல்லுங்கோ? என்ன செலவானாலும் சரி, ரம்யாவை சீராக்கணும். அதுதான் மாமி இப்ப முக்கியம். நானும் அப்பப்ப வரேன், கணாவும் வருவான். குணப்படுத்திடலாம் மாமி. சங்கடப்படாதீங்கோ மாமி. சௌமி, வெட்கத்தை விட்டு சொல்ற. பொறாமை குணமும் கோபமும் தான் அவளுக்கு எதிரின்னு நினைச்சேன். ஆனா ரொம்பவுமே கீழ்த்தரமா போயிட்டாளே. உங்க அப்பா அம்மாட்ட என்னை மன்னிக்க சொல்லி கேளுமா. இப்படி ஒரு பெண்ணை பெத்து தந்துட்டனேன்னு நான் தான் அவமானப்படணும். எப்பேற்பட்ட குடும்பம் உங்க குடும்பம். அதுல போய் புல்லு தரையில முளைச்ச காளான் மாதிரி என் பொண்ணு மருமகளா வந்து பேர் கெடுக்கிறாளேடி சௌமியா. இவளை சரி செய்ய முடியுமோம்மா? எனக்கு வயத்துல கிளி பூந்துடுத்தே. நான் எப்படி மேல வைக்க போறேன்? பீதியுடன் கண்கள் உருள புலம்பினாள் ரம்யாவின் அம்மா. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். நாம விடாமுயற்சி பண்ணணும். சாயந்தரமா மாமாவும் நீங்களும் வாங்கோ. ரம்யாவை கூட்டிட்டு போங்கோ. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். இல்லைன்னா தாழ மாட்டா. குழந்தைகள் வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வழி பண்ணணும். அதனால நாளைக்கே கிளம்புறேன். வரட்டுமா மாமி? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயே சௌமியா. வராதவ வர்றப்பவெல்லாம் ஏதாவது கோளாறு இருந்துண்டே இருக்கு. உனக்கு ஒரு வாய் சாப்பாடு சமைச்சு போடக்கூட முடியாதபடி சஞ்சலம் ஆயிடுறேன். என் நிலைமையை பாத்தியா சௌமி? ரொம்ப பேஜாரா இருக்குதுடி. சித்தை இருந்து சாப்பிட்டுட்டு போமா. அப்பதான் என் மனசு கொஞ்சமாவது தெம்பாகும். ஆத்து பொண்ணு, ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம அனுப்புறேன். நீ மனசு ரொம்ப சாப்பிடு சௌமி. அப்பவாவது என் பொண்ணு வாழ்க்கை சரியானதா பார்க்கலாம். தழுதழுத்தாள் ரம்யாவின் அம்மா. சௌமியாவிற்கும் கஷ்டமாயிருந்தது. சாப்பிட ஒப்புக்கொண்டாள். அவளுடன் பேசிக்கொண்டே பாயசம் வைத்து அப்பளம் பொரித்தாள் மாமி. கூட ஒரு கூட்டு வேறு. தலை வாழை இலையை போட்டு பரிமாறினாள். பறிந்து பறிந்து வடித்தாள். வெற்றிலை பாக்கில் தேங்காயும் ரவிக்கை துண்டும் வைத்து கொடுத்தாள் மாமி. வரே மாமி, தைரியமா இருங்கோ. மாமாவை கூட்டிண்டு வாங்கோ. நாங்களும் உங்க கூட இருக்கோங்கிறதை மறந்துடாதேங்கோ. வரட்டுமா? போயிட்டரம் பாட்டி. கமலாவும் சௌமியாவும் விடை பெற்று சென்ற பின் கதவை சாத்தி தாழ்பாள் போட்ட மாமி நேரே பூஜை அறையில் தான் விழுந்தாள். வாய் திறந்து பேச்சு வரவில்லை. ஆனால் மனமோ பலதும் பேசி பகவானிடம் சரணாகதி அடைந்தது. அப்படியே வீழ்ந்தவள் எத்தனை நேரம் படுத்து கிடந்தாளோ. கண்ணீர் அப்படியே கன்னத்தில் கோடாய் வழிந்து காய்ந்து போயிருந்தது. திடீரென விழிப்பு ஏற்பட்ட கணவன் வரும் நேரமாயிற்று என அறிந்து காஃபிக்கு டிகாக்ஷன் போட்டாள். டிஃபனும் செய்து முடித்தாள். கணவனுக்காக காத்திருந்தாள். அன்று ஷடாட்சரமும் சேதுபதியும் ராமநாதனையும் வெங்குட்டுவையும் வண்டியில் ஏற்றிவிட்டு பாராட்டியும் விட்டு வந்தார்கள். சரியாக 15ஆம் நாள் வெங்குட்டு சுஷ்மிதாவை கூட்டிக் கொண்டு வந்து இறங்கினான். ரயில்வே ஸ்டேஷனுக்கே சென்றிருந்த தொண்டர்கள் அவர்கள் கழுத்தில் கதர் மாலைகளையும் பூ மாலைகளுமாக நிரப்பி ஊர்வலமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தார்கள். வாசலில் செம்மண் சுற்றிலுமாய் கரையிட்டிருக்க வெண் சங்கை பொடி செய்து போட்ட கோலமோ என்று நினைக்கும்படியாக பளீர் என்ற வெளுப்பில் படிக்கோலம் போடப்பட்டிருந்தது. மாவிலை தோரணம் பச்சை பசேல் என்று நாணமுற்ற தோழிகள் அழகாய் சிரிப்பது போல் காற்றில் லேசாக ஒன்று போல் ஆடி தம்பதிகளை வரவேற்றன. சுஷ்மிதா வெங்குட்டுவின் பின்னால் மருண்ட விழிகளும் துடிக்கும் உதடுகளுமாய் நின்றிருந்தாள். ஊரார் கோலாகலமாய் ஊர்வலமாய் புஸ்வானங்களும் வான வேடிக்கைகளுமாய் அழைத்து வந்தும் அவள் மனம் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. லட்சுமியும் சௌமியாவும் ஆரத்தி தட்டை எடுத்து கொண்டு வந்து இருவருமாய் சுற்றினார்கள். தட்டை தன் கையில் எடுத்துக்கொண்டு வாசல் கோலத்தின் நடுவில் அழகாய் கொட்டினாள் சௌமியா. லட்சுமி சுஷ்மிதாவின் இரு கன்னங்களையும் அன்புடன் தடவி நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள். அவள் கைகளை ஆதரத்துடன் பற்றி கொண்டு பூஜை அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கிருந்த பெரிய 5 முக குத்து விளக்கை சுஷ்மிதாவை ஏற்ற சொன்னாள். பூஜை அறையை பார்த்த சுஷ்மிதா ஒரு கணம் வியந்தாலும் மறுகணம் அவள் மேலே சிலிர்த்தது
புளகித்தது. பாரத தேசத்தின் பெரிய படம் ஒன்று சட்டம் போடப்பட்டு மாட்டியிருந்தது. மற்றபடி வேறு எந்த பகவானின் படமோ அல்லது விக்கிரகமோ இல்லவே இல்லை. இப்படியும் ஒரு தேசப்பற்றா, தேசபக்தியா? நம்ப முடியாமல் கண்கள் மல்க லட்சுமியை பார்த்தாள் சுஷ்மிதா. சிரித்தபடியே அவளை நோக்கி வந்த லட்சுமி நெருப்பு பெட்டியை அவளிடம் கொடுக்க மிகுந்த பயபக்தியுடன் குத்து விளக்கின் 5 முகங்களையும் அழகாக ஏற்றி விழுந்து வணங்கினாள். எழுந்தவள் தாங்குணாத கலவையான உணர்ச்சி மேலிட்டால் அப்படியே சரிந்து லட்சுமியின் கால்களை பற்றி கொண்டு விம்மினாள் சுஷ்மிதா. அவளுக்கு புரியுமா புரியாதா என்கிற யோசனையை சிறிது கூட செய்யாமல் பலவிதமான தைரியங்களை கூறி சமாதானப்படுத்தினாள் லட்சுமி. சீ, அழாதேம்மா, இனிமே உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. கடந்தது கனவுன்னு மறந்துடுமா. இனிமே நீ புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. கண்களை தொடச்சுக்கோமா சுசி. அவள் கண்களை தன் புடவை தலைப்பால் துடைத்தாள் லட்சுமி. சிரி சுசி, சிரி. எங்க சிரி பார்க்கலாம். இனிமே நீ எந்த காரணத்துக்கும் அழக்கூடாது, புரிஞ்சதா? நன்னா சிரி. கூறியபடியே லட்சுமி சிரித்து காட்டியதும் கண்களிலிருந்து நீர் வழிந்தாலும் வாய் கொள்ளாத சிரிப்புடன் மா என்று கூவியபடியே லட்சுமியின் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் சுஷ்மிதா. அவளை ஆசுவாசப்படுத்தி வீட்டில் இருப்பவர்களை ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்தினாள் லட்சுமி. நாராயணனின் புகைப்படத்தை காண்பித்து வெங்குட்டுவின் அப்பா என்றாள். புரிந்து கொண்டாள் சுஷ்மிதா. ஆனால் மாலையோடு புகைப்படத்தில் இருப்பவர் இப்போது இல்லை என்றால் எப்படி இவரின் நெற்றியில் சிந்தூர் இருக்கிறது? குழம்பினாள் சுஷ்மிதா. ஆனால் ஒன்று மட்டும் அவளுக்கு மனதில் சர்வ நிச்சயமாய் தோன்றியது. அது இந்த வீட்டில் எல்லோரும் நல்லவர்கள், அனுசரணையானவர்கள், எனக்கு அடைக்கலம் தந்திருப்பதால் எந்த கஷ்டத்திலும் என்னை காப்பாற்றுவார்கள், என்னை கைவிட மாட்டார்கள். மற்றபடி எந்த யோசனையும் நமக்கு கூடாது. எண்ணங்களின் கூட்டத்தை உமிழ் நீரை விழுங்குவது போல் விழுங்கிக் கொண்டாள். மனதை தெளிவாக்கி கொண்டாள். சௌமியா அவளை அன்புடன் சிரித்தபடியே தங்கள் அறைக்கு கூட்டி சென்றாள். மீனா, கணபதி, சுப்பிரமணி அவளை பார்த்து நாணத்துடன் சந்தோஷமாக சிரித்தார்கள். மீனாவிடம் வந்து அவளை அணைத்து கொண்டு சுஷ்மிதா முத்தமிட மீனா இன்னும் வெட்கப்பட்டு சௌமியாவின் பின்னால் ஒடுங்கினாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு குளிக்க ஏற்பாடு செய்து தந்தாள் சௌமியா. குளித்துவிட்டு வந்தவளுக்கு தயாராக ஒரு கதர் சேலையும் ரவிக்கையும் ஒரு தங்கச் சங்கிலியும் லட்சுமி தந்தாள். வாழை இலையிலும் விருந்து படைத்த போது சந்தோஷமும் துக்கமும் போட்டி போட்டு கொண்டு நெஞ்சை அடைத்தது. ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டாள். இடது கை ஆள்காட்டி விரல் கட்டை விரலை நாட்டிய முத்திரை போல் சேர்த்து கண் கலங்க மிகவும் நன்றாக இருக்கிறது என்பது போல் சைகை காட்டினாள் ராஜியிடம். ராஜிக்கும் சிரிப்பாய் வந்தது. அவளும் தலையை ஆட்டி செய்கையிலேயே பதில் கூறவும் மீனா, கணா, சுப்புனி ஒரே சிரிப்பாய் சிரிக்க வெங்கட்டுவுக்கு புறையேற ஒரே அமர்க்களத்துடன் சாப்பாடு நடந்தது. சுஷ்மிதாவும் அனைவரும் செய்கையில் பேசும்போது லட்சுமி மட்டும் அவரிடம் தமிழிலேயே நன்கு அவள் மனதில் பதியும்படி பேசி புரியாவிட்டால் அதை செய்து காட்டி கூற அவளும் புரிந்து கொண்டாள். இரவு வெங்குட்டுவுடன் தனி அறையில் இருக்கும்போது அவன் அவளுக்கு ஒரு தேவகுமாரனாகவே தெரிந்தான். இந்தியிலும் தமிழிலுமாய் அன்பான காதல் வார்த்தைகளில் கொஞ்சம் போது இவளுக்கு வார்த்தைகளின் அர்த்தம் புரியாவிட்டாலும் அதன் பாவமும் அன்பும் காதலும் புரிந்தது. இனிமேல் அதை விடாமல் பற்றி கொள்வேன் என்பது போல் அவனை இறுக்கமாக அணைத்து கொள்வாள். இரவு முழுவதும் அவனை தன்னிடம் இருந்து அரை அங்குலம் கூட நகர விடாமல் கொடியாய் பிணைத்து கொள்வாள். திடீரென அவள் சரீரத்தில் நடுக்கம் ஏற்படும். பயத்தில் ஒடுங்குவாள். மனதின் ஆழத்தில் உள்ள பயத்தை நன்கு தெரிந்து கொண்டிருந்த வெங்குட்டு அவளுக்கு இணக்கமாகவே நடந்து அவள் பயத்தை போக்கி சந்தோஷப்படுத்தினான். சௌமியாவும் மற்றவர்களும் தினந்தோறும் அவருக்கு கிடைக்கும் நேரத்திற்கேற்ப ராட்டையில் 1 மணி நேரம் நூல் நூற்பதை மிகவும் பக்தி சிரத்தையாய் செய்வதை பார்த்த சுஷ்மிதாவும் சௌமியாவிடம் ராட்டையில் நூல் நூற்க ஆசையுடன் கற்றுக்கொண்டாள்.
அந்த வீட்டின் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பேச்சுக்களை ஓரிரண்டு வார்த்தைகளாக பேசியும் அந்த இல்லத்தின் ஒரு அங்கமாய் மாறிக்கொண்டு வந்தாள். தினந்தோறும் வரும் இசக்கிமுத்து, வெங்கண்ணாச்சார், ஸ்ரீராமுலு, நாகராஜராவ் எல்லோரும் இவளிடம் அன்பாக பாசத்துடன் நடந்தார்கள். இவளும் அவர்களுடன் ஒன்றிப் போனாள். அவளுக்கு யாரிடமும் இப்போது பாஷை பிரச்சனையாயில்லை. புரியாவிட்டால் இருக்கவே இருக்கிறது செய்கை பேச்சு. கூட்டங்களுக்கு போவதும் மறியல் செய்வதுமாய், வெங்கிட்டு வெளியே போவதும் உள்ளே வருவதுமாயிருக்க, ராமநாதன் அவ்வப்போது அக்கம் பக்கம் கிராமங்களுக்கு சென்று விஷயங்களை சேகரித்து வருவதில் தீவிரம் காட்டினார். போராட்டம் வெள்ளையனே வெளியேறு, ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் ஆரம்பிக்க உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கி போனாள் சுஷ்மிதா. வெங்கிட்டு இரவு வரை எந்நேரமானாலும் வாசற்கதவின் உட்புறமாய் உள்ள ரேழியிலேயே சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருப்பதை வழக்கமாக்கி கொண்டாள் சுஷ்மிதா. வெங்கிட்டு வந்தால்தான் அவள் முகத்தில் புன்னகை மலரும். உள்ளே அவன் கால் வைக்கும் போதே நடுங்கும் தன் கைகளால் அவன் கைகளை இறுக பற்றி கொள்வாள் சுஷ்மிதா. கிடைக்க முடியாத பெரிய பேறு தனக்கு கிடைத்திருக்கிறது. அது தன்னை விட்டு போய்விடக் கூடாதே என்கிற பயம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. அவனை தன் பொக்கிஷமாக நினைத்து தன்னுடனேயே வைத்திருக்க வேண்டும் என்ற ஜாக்கிரதை உணர்வு இயற்கையையும் மீறி அதிகமாகவே இருந்தது. வெங்கிட்டுவும் அவள் மன இயல்பிற்கு ஏற்றபடி அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டபடியே உள்ளே செல்வான். அவள் பரிமாற அவன் சாப்பிடும்போது அவளுக்கு பல விதத்திலும் தைரியத்தை ஊட்டுவான். ஒரு குழந்தைக்கு பாடத்தை புகட்டும் நல்ல ஆசிரியன் போல பொறுமையாய் அவளுக்கு நிலைமையை கூறுவான். எப்படி தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும் என போதிப்பான். தன் தாயாரை பற்றியும் கூறுவான். சுஷ்மி, என் அம்மா படிக்காதவள், ஆனாலும் எத்தனை அனுபவசாலி தெரியுமா? என் அப்பாவின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து வீட்டை பற்றிய கவலையில்லாமல் செய்து முழு ஆதரவும் கொடுத்தவள் என் அம்மா. என் அப்பாவிடமே அடிப்படை அரிச்சுவடியை கற்றுக்கொண்டு நன்கு தமிழை படிக்க கற்றுக்கொண்டாள். என் தந்தையின் வாக்கை காப்பாற்ற ஊராரின் எந்த பேச்சிற்கும் வம்பிற்கும் பயப்படாமல் அப்படியே நடந்து கொடுத்த சத்தியத்தை இன்றளவும் காப்பாற்றி வருகிறாள். என் அம்மாவின் வாரிசு என்றால் அது சௌமியாதான் சுஷ்மா. அவளுடைய இந்த கோலத்தை பற்றி உனக்கு புரியவில்லைதானே? எங்களுடைய போராட்டங்களும் மறியல்களும் உடனுக்குடன் யாராலோ பரங்கையருக்கு தெரிவிக்கப்பட்டு திடீரென்று தடியடியும் துப்பாக்கி சூடும் நடந்ததில் எங்கள் அவர்கள் நிறைய பேர்கள் பலியானார்கள் சுஷ்மி. இதற்கு காரணம் தன் கணவன்தான் என்று கடைசியில் தெரிந்ததும் அந்த வினாடியிலிருந்து தன் கணவனை தன் இதயத்திலிருந்தே துரத்திவிட்டு, கணவன் இருந்தும் விதவை கோலத்துடன் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே வளைய வருகிறாள் சௌமியா. கோழை வேடம் போட்டு இவளை ஏமாற்றி காட்டி கொடுத்த கயவனாய் நடந்த அவள் கணவனை எந்த நிலையிலும் அவள் மன்னிக்க தயாரா இல்லை. அவளே எடுத்த இந்த முடிவு என் தகப்பனாரால் மட்டுமல்ல சுஷ்மா, அவள் மாமனாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவர்களும் தங்கள் ஒரே மகனை விட்டு எங்கள் குடும்பத்துடனேயே வந்ததுதான் ஆச்சரியம். சுஷ்மி, கணவன் இருந்தும் விதவையாய் சிறிய பெண் சௌமியா. கணவனை இழந்தும் சுமங்கலியாய் என் அம்மா. இருவரின் மனோதிடமும் உனக்கு வர வேண்டும் சுஷ்மி. அதுதான் என் ஆசை, புரிஞ்சுதா? அவன் மார்பில் தன் தலையை வைத்து படுத்த சுஷ்மிதா கண்டிப்பாக தைரியத்துடன் இருப்பதாக கூறினாள். கோழி குஞ்சாய் தன்னிடம் ஒண்டிக் கொள்ளும் சுஷ்மிதாவை நேசத்துடன் முத்தமிட்டான் வெங்கிட்டு. தூங்கிக் கொண்டிருந்த அவள் நெற்றியில் சுருண்டிருந்த தலைமுடியை ஒதுக்கினான். இப்போது தான் இருக்கும் நிலையை எண்ணி சிரிப்பு வந்தது அவனுக்கு. பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் போராட்டத்தில் நித்திய கண்டம் பூரண ஆயுசாக இருக்கும் எனக்கு வீட்டில் என்னையே தனக்கு பாதுகாப்பாக அரவணைப்பாக எண்ணி உள்ள சிறு பெண் இந்த முரண்பாடான நிலையில் எனக்கு இரண்டிலும் வெற்றி கிடைக்க வேண்டுமே. ச்சே, கூடாது. சந்தேகத்துடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. கடமையை செய், முடிவை பற்றி நினைக்காதே என்பதுதானே கீதையின் வாசகம். அதுதானே காந்திஜியின் உபதேசமும் போதனையும். அப்படி இருக்க நாம் நினைக்கும் நினைப்பே தவறல்லவா? தனக்குத்தானே தலையை ஆட்டியபடி ஓடிய எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டையிட்டான். மாதாவே, எனக்கு இரண்டிலும் வெற்றியை தர வேண்டியது உன் பொறுப்பு. என் மனம் நிலையான ஒன்றாயிருந்து சரியாக செயல்பட வேண்டும்.
உன் கை விலங்குகள் தகர்க்கப்பட வேண்டியதுதான் என் முதல் கடமை. அதை துரிதமாக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பலம் தா. விலங்குகள் இல்லாத உன் இரு கைகளாலும் எங்களை அன்புடன் அணைக்க வேண்டும். சுதந்திர காற்றை எங்களுடன் நீயும் எந்தவித தடையும் இல்லாமல் சுவாசிக்க வேண்டும். பாபுஜியின் ஒவ்வொரு கனவும் நனவாக வேண்டும். அதற்கான பலத்தை எங்கள் அனைவருக்கும் தா. சுஷ்மா அவன் மேல் படர்ந்திருந்தும் அவன் நினைவுகள் மட்டும் நாட்டை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தது. நினைவுகளின் சூழல்களில் மூழ்கி அவனையும் அறியாமல் தூங்கி போனான் வெங்கட்டு. இன்று சுப்பணி ஆபீஸ் போக தயாராயிருந்தான். ரம்யா இப்போதுதான் கொஞ்சம் அசைந்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்று விட்டிருந்தார்கள். சௌமியா மாலை ரம்யாவின் பெற்றோர் வருவதை கூறிவிட்டுத்தான் குழந்தைகள் மறுநாள் புறப்படுவதாக கூறினாள். தீர்மானமாய் விஷயங்கள் நடக்கும்போது, அதுவும் தன் நன்மைக்காக எண்ணும்போது பேசாமல் இருக்க வேண்டியவனானான் சுப்புனி. தலையசைத்து சம்மதம் தெரிவித்தான். குழந்தைகள் பள்ளியில் இருந்து திரும்பும் நேரம் ஆன மாலையும் வந்தது. சுப்புனியும் சீக்கிரமாய் ஆபீஸில் இருந்து வந்திருந்தான். ரம்யாவின் பெற்றோரும் வந்தார்கள். ரம்யா ஒரு மாதிரியான உறக்கத்தில் விழிப்பும் மயக்கமுமாய் இரண்டுங்கட்டான் நிலையில் இருந்தாள். பார்த்த பெற்றவர்களின் வயிறு பற்றித்தான் எரிந்தது. அம்மா, எப்பம்மா வந்த? அதற்கு மேல் ரம்யாவால் பேச முடியவில்லை. பெற்றவர்கள் 2 பேரும் மனம் பொறாமல் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார்கள். பாவி பெண்ணு, இப்படி அநியாயமா அழிஞ்சு போயிட்டியேடி. இருக்கிறத வச்சுண்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தாம இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இப்ப நீயே கிழிஞ்ச தோரணமா நிக்கிறையேடி. மணிமணியா குழந்தைகள் இருக்கிறப்ப இப்படி கூட ஒரு வழி உனக்கு தோணுமா? பார்க்க பார்க்க தாளில் இடையுமா ரம்யா? அழுத ரம்யாவின் அம்மா திடீரென்று கண்களை அழுத்தி துடைத்து கொண்டு கோபமானாள். ஆவேசத்துடன் உக்கிரமாய் பேசினாள். இதை விட நீ செத்து ஒழிஞ்சிருந்தா ஒரே துக்கமாய் போயிருக்குமே. யாருக்கும் எந்த அவமானமும் இருந்திருக்காது. எந்த போரும் மாமி, நிறுத்துங்கோ. குழந்தைகள் பயப்பட்ட அழறா பாருங்கோ. பேசாம ரம்யாவை கூட்டிண்டு போங்கோ. மாமா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கோ. இனிமே சுப்புனியால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் ரம்யாவை உங்காத்துக்கு அனுப்புறேன். சுப்புனியும் உங்களுக்கும் ஒத்தாசையா இருப்பான் மாமா. அவ குடும்பம் நேரா இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசை மாமா. குழந்தைகளை பத்தி கவலைப்படாதீங்கோ. மாமி, நீங்களும் தைரியமா இருக்கணும். ரம்யாவை பழைய மாதிரி கொண்டு வர்றதை சவாலா ஏத்துண்டுதான் நடக்கணும். கண்டிப்பா மாறுவா. அதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருங்கோ. எல்லாரும் தாத்தா பாட்டிட்ட சொல்லிக்கோங்கோ. நாமளும் நாளைக்கே கிளம்பணுமே. கமலிதான் அம்மா அம்மா என்று அழுது அடம் பிடித்தாள். ஒரு வழியா எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்தாயிற்று. என்னடி இது, பாதி ஸ்கூல்ல அவளை நிப்பாட்டி அழைச்சுண்டு வந்திருக்க. நானோ சித்தியோ போய் அங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோமா? கேட்காம கொள்ளாம பண்ணிட்டியே. அம்மா, அவளை எப்பாடு பட்டாவது ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதே. நீயோ சித்தியோ மாசக்கணக்கில் அங்க போய் இருக்க முடியுமா? ஒருத்தரால அங்க வேலை செய்யவும் முடியாது. அதை விட குழந்தைகளை இங்கே கூட்டிண்டு வந்தா ஆளுக்கு ஒரு வேலையா செய்யலாம். சிரமமாவும் இருக்காது. அதுவும் இல்லாம அங்கேயே இருந்தா அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு போய் பார்ப்பா. ரம்யாவுக்கும் ரெஸ்ட் கிடைக்காது. அவளும் பசங்களை பார்த்து கலங்குவா. என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லு. அதனாலதான் கூட்டிண்டு வந்தேன். அப்படி என்ன உடம்படி சௌமியா அவளுக்கு? திடீர்னு என்னடியாச்சு? பாவம், அவ பாட்டுக்கு இருந்தா. சுப்பினியோட சாதுவான சுபாவத்துக்கு அவனுக்கு ஏண்டி இந்த கஷ்டம்? நான் ஒரு நடை அப்பாவோட போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்க. எனக்கு இருப்பே கொள்ளல. அம்மா, இப்ப நீ போய் அவளை பார்க்கவும் முடியாதம்மா. ஏன்னா அவளுக்கு மனோரீதியா ஏதோ சரியில்லையாம். அதனால யாரையும் பார்க்க விடாம தனியாத்தான் வச்சிருக்கா. குழந்தைகள் அடம் பிடிக்குமேன்னு தான் இங்க கூட்டிண்டு வந்துட்டேன். இப்ப புரிஞ்சுண்டியா? என்னடி சௌமியா, நிதானமா பெரிய குண்டா போடுற. மனோரீதிங்கிற? அப்போ பைத்திய மாதிரியாடி சௌமி? கண்கள் பயத்தில் மிரள ராஜி ஆதங்கத்துடன் கேட்க அவளை பார்க்கவே பாவமாயிருந்தது சௌமிக்கு. சேச்ச, அப்படியெல்லாம் இல்லம்மா. இது அவளோட பலகீனத்தால வந்ததுதான். ஆனா டாக்டர் தன்னோட டெஸ்டை எல்லாம் முடிச்சப்புறம் இப்படி சொன்னா நமக்கு பூ இவ்வளவுதானான்னு தோணுமோ இல்லையோ?
அதனால இங்கிலீஷ்ல என்னமோ வாயில புரியாம நுழையாம சொல்றா. அத நாங்க இப்படி புரிஞ்சுட்டோம். மத்தபடி பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எப்ப ரம்யாவை பார்க்கலாம்னு சொல்றாளோ உன்னை முதல்ல கூட்டிட்டு போறேம்மா. கவலைப்படாம இருமா. நான் பொய் சொல்வேனாமா? பசங்க எதிர்க்க சும்மா கேட்காதம்மா ப்ளீஸ். மனதை திடப்படுத்தி கொண்டுதான் இந்த வார்த்தைகளை கூறினாள் சௌமியா. ராஜிக்கு மனம் சமாதானப்படுவது போல் தோன்றினாலும் உள்ளூர ஒரு பூச்சி ஊறுவது போல் குடைந்து கொண்டுதான் இருந்தது. குழந்தைகள் நல்ல புத்திசாலிகளாயிருந்ததினால் பள்ளியிலும் இடம் கிடைத்து விட்டது. சந்தோஷமாய் பள்ளிக்கும் போய் வீட்டில் நல்ல சாப்பாடும் அரவணைப்புமாய் ஒரு நிம்மதி அவர்களுக்கு கிடைத்ததில் அழகான தோற்றத்தை ஒரே வாரத்தில் அடைந்தார்கள். சௌமியாவிற்கு மனதில் நிம்மதி ஏற்பட்டது. லட்சுமியை பற்றிய நினைவு மீண்டும் இப்போது தலை தூக்கியது. கடிதம் எழுதலாமா இல்லை நேரில் போய் வரலாமா என்று ஒரு சலனமான நிலையில் இருந்தபோது பகவதி வந்தாள். சௌமிகா, தாதைய நிலத்துல கள்ளக்கா வச்சிருந்தாங்க. நல்லா ஓரடி ஒசரத்துல பச்சை பசேல்னு தலை அசைச்சு ஆடுதுக்கா. ஊரே சிரிப்பும் சந்தோஷமுமா அவன் வயல சுத்தி சுத்தி வராங்கக்கா. கண்ணு திருஷ்டின்னு தினத்துக்கு ஒரு பூசணிக்காவை சுத்தி சுத்தி உடைக்கிறாங்க. தலைவர் மாரப்பனும் கிணறு வெட்ட ஆரம்பிச்சு 1 மாசமாச்சு. தண்ணி தட்டுப்படல. ஆனாலும் சளைக்காம தோண்டிட்டு இருக்காங்க. பெரியசாமி கிணத்தை தோன்றப்பவே சீக்கிரம் தண்ணி கண்டுடும்னு சொன்னாங்க. அது போல நல்ல தண்ணி கங்கையா ஊத்துதுக்கா. நீங்க ஒரு நடை வந்து பார்க்கணும். நாளைக்கு போகலாமா? பகவதி தங்களின் முயற்சி வீணாகாமல் ஒரு சிறு குழந்தையின் வளர்ச்சியை அருகிலிருந்து நாள்தோறும் பார்த்து பரவசப்படுவது போன்ற அதே உணர்வுடன் பகவதி அகமும் முகமும் மலர கூறினாள். சௌமியாவிற்கும் போக வேண்டும் போல் இருந்ததினால் சரி என தலையசைத்தாள். அன்று தப தபவென்று இடியோசையாய் கேட்ட சத்தம் வீட்டில் எல்லோரையுமே துள்ள வைத்தது. வாசலை திறந்து ராமநாதன் தான். அவரை ஒரே தள்ளாய் தள்ளியவர்கள் வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்த வெங்குட்டுவை கப்பென்று பிடித்து கொண்டார்கள். அவன் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாய் வெளியில் தள்ளி கொண்டு போய் அவன் கைகளில் விலங்கிட்டார்கள். அவனைப் போல் பலரும் விலங்கிடப்பட்டு நின்றிருந்தார்கள். வெங்கிட்டு வந்ததும் வந்தே மாதரம், வெள்ளையனே வெளியேறு, பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த் என்ற கோஷத்தை விடாமல் கோஷித்தனர். அவர்கள் மேல் பதிலுக்கு விழுந்த அடிகளையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் அடிபட்டார்கள். அங்கேயே மயங்கி வீழ்ந்தார்கள். ஆனால் அனைவரையும் ஒட்டு மொத்தமாக ஆடு மாடுகளை பட்டியலில் அடைப்பது போல் வண்டியில் அடைத்து சென்றார்கள். கண்கள் கலங்கி துளிர்க்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள் சுஷ்மிதா. மெல்ல அவள் அருகில் வந்த சௌமியா அவளை உள்ளே அழைத்து சென்றாள். கண்களை துடைத்தாள். இப்போது ஓரளவுக்கு அரை குறையாய் பேச தெரிந்து கொண்டிருந்த சுஷ்மிதா மூக்கை உறிஞ்சியபடியே புன்னகைத்தாள். நான் தைரியமா தான் இருக்கேன் சௌமியா. உன் சித்தப்பாவும் நிறைய புத்திமதி சொல்லியிருக்கார். ஆனாலும் மனசு கொஞ்சம் சங்கடப்படுது சௌமியா. கொஞ்ச நேரம் என்னோடையே இரு. என்னோடையே படுத்துக்கிறையா? சரி சித்தி, இப்ப உங்களுக்கு சாப்பிட ஏதாவது சமைச்சு தரட்டுமா? வேண்டாம் சௌமி, வயிறு என்னமோ செய்யறதுமா. புரண்டு புரண்டு படுத்தாள் சுஷ்மிதா. சௌமியாவிற்கும் தூக்கம் வராமல் அவளையே கவனித்தாள். திடீரென்று வாயை பொத்திக்கொண்டு வெளியே ஓடிய சுஷ்மிதாவை தொடர்ந்து சௌமியாவும் ஓடினாள். கிணற்றடியில் அப்படியே ஒக்காளத்துடன் வாந்தி எடுத்த சுஷ்மிதாவின் தலையை இருபுறமும் பொட்டில் பிடித்து கொண்டாள் சௌமியா. சத்தம் கேட்டு ஓடி வந்த லட்சுமியும் ராஜியும் முதலில் திகைத்தாலும் பிறகு சிரித்தனர். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாய் ராஜி சுஷ்மிதாவை உள்ளே அழைத்து செல்ல சௌமியா நன்கு தண்ணீர் விட்டு கிணற்றடியை அலம்பினாள். லட்சுமி சுக்கை தட்டி போட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து நன்றாய் சர்க்கரையும் உப்பும் போட்டு கலக்கி வடிதட்டி எடுத்து வந்து சுஷ்மிதாவிற்கு தந்தாள். வாந்தி எடுத்து வழ வழவென்றிருந்த வாய்க்கு அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் அருமையாயிருந்தது. ரசித்து ருசித்து குடித்தாள் சுஷ்மிதா. சௌமியாதான் ரொம்பவுமே கலவரமாகிவிட்டாள். கல்யாணம்தான் ஆனதே தவிர இன்னும் புக்ககம் செல்லும் சடங்கு படிப்பு முடிந்த பிறகு என்று வைத்து கொண்டிருந்ததாலும் இடையில் ஏற்பட்ட பலவிதமான நிகழ்ச்சிகளாலும் அவள் வாழ்வு ஆரம்பிக்கும் முன்பே முற்றுப்புள்ளியை வைத்து விட்டது. அதனால் சுஷ்மிதாவிற்கு என்ன உடம்போ என்ற பயம்தான் அவளிடம் அதிகமாயிருந்தது.
ஆனால் பாட்டியும் அம்மாவும் சந்தோஷமாய் சிரித்தபடி வளைய வருவது அவளுக்கும் பொருத்தமற்றதாக தோன்றியது. புரியாமல் விழித்தாள் சௌமியா. சுசி, இப்ப கொஞ்சம் தேவலையாம்மா. இன்னும் 2-3 மாசத்துக்கு இப்படித்தான் தலை சுத்தலும் வாந்தியுமா இருக்கும். பயப்படாம இரு. 3 மாசமானா சரியாயிடும். வாய்க்கு வேணுங்கிறத கேளு, பண்ணித்தரேன். அப்புறமா குட்டி வெங்கிட்டு என்கிட்ட சண்டை போடுவானே, எனக்கு ஏன் ஒன்னும் தரலேன்னு. புரிஞ்சுதோ சுசி? குபீர் என்ற ஒரு பிரகாசம் அவளை முழுவதுமாய் நனைத்து சிலிர்க்க செய்தது. தாகூரின் சாந்தி நிகேதனில் உள்ள தோட்டத்தில் துள்ளி துள்ளி ஓட வேண்டும். உயரமான மலையில் நின்று கொண்டு பெரியதாக சந்தோஷ கூச்சலிட வேண்டும். அந்த ஒலி மறுபடியும் எதிரொலியாய் எனக்கே திரும்பி வர வேண்டும். மா மா மா. சந்தோஷம் அதிகமாகி படுக்கையில் குப்புற கவிழ்ந்து அழுதாள் சுஷ்மிதா. வெங்கிட்டு, நீங்க சிறையிலிருந்து எப்ப வரப்போறீங்களோ தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தர காத்திருக்கனே. உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களுக்கே திருப்பி தரப்போற இந்த பரிசு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் தானே. சீக்கிரமாகவே வாங்க வெங்கிட்டு. வாங்களே, வந்துடுங்களே வெங்கிட்டு, வந்துடுங்களே. இப்போது அந்த சந்தோஷ அழுகை திசை மாறி நிஜமாகவே வெங்குட்டுவின் வருகைக்காக ஏங்கி அழுதது. ஒரு வழியாய் தனக்குத்தானே அழுததற்கு வெட்கினாள் சுஷ்மிதா. கண்களை அழுந்து துடைத்து கொண்டாள். கிணற்றில் நீர் சேந்தி ஜில் என்ற நீரை முகத்தில் மாறி அடித்து கொண்டாள். மனம் கொஞ்சம் தெளிவாகியது. உள்ளே வந்தாள். ராஜி சமையல் அறையில் ஒரு சர்க்கஸே ஆடிக்கொண்டிருந்தாள். அக்கா, நானும் உதவி செய்யறேனே. சுஷ்மி, இப்போ உனக்கு ரொம்ப பலகீனமா இருக்கும். அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிறது அவசியம். நீ ஆசைப்படுறதால சொல்றேன். இந்த வெண்டைக்காயை மட்டும் நன்னா நறுக்கி வை பார்க்கலாம். சந்தோஷத்துடன் வெண்டைக்காயை எடுத்து அரிவாள் மனையில் நறுக்கத் தொடங்கினாள் சுஷ்மிதா. முதலில் அரிவாள் மனையில் நறுக்க தெரியாமல் அவள் திண்டாடியது இப்போது வெகு நாட்களுக்கு அப்புறமாக நினைவிற்கு வந்தது. அவளையும் அறியாமல் முகத்தில் புன்னகை அரும்பியது. ராஜி அவள் சிரிப்பை கவனித்தாள். வெங்குட்டு வெண்டைக்காயில வந்து நிக்கிறார் போல் இருக்கு. அதான் வெண்டைக்காய் முழுசா தட்டுல அப்படியே இருக்கு. அக்கா, நிஜமாவே நான் ரொம்ப முட்டாள்தான். உங்களை போல எதையும் மனசுல வச்சுக்க தெரியலையே. எல்லாமே என் முகம் காட்டிடுறது. எனக்கும் அந்த வித்தையை கத்து கொடுங்கக்கா. கெஞ்சுவது போல கூறி ராஜியை கிண்டல் செய்ததும் கையை தட்டி முகவாயில் வைத்த ராஜி, ஏதேது ஆனா ஆவன்னா தெரியாம வந்த, இப்ப என்னடான்னா என்னையே ஜீரணம் பண்ணி ஏப்பமிடுறையே. சரியான வாதாபி தாண்டி நீ. அது என்னக்கா வாதாபி, சொல்லுங்களேன். இத பாரு, எனக்கு எல்லாமே அரைகுறையாத்தான் தெரியும். அதை போல இந்த கதையும் அப்படித்தான். என்கிட்ட கேட்ட பின்னால நீ இன்னும் வேற யாருக்காவது இந்த கதையை சொல்றேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சுடாதே. அப்புறமா கைகொட்டு சிரிப்பா. என்னோட கதைகள் உங்கிட்ட தான் செல்லுபடியாகும். அதனால தான் தைரியமா சொல்றேன். அம்மாடி அக்கா, இப்ப நீங்க சொல்றது கதையா இல்ல புஸ்தகத்துல முன்னாடி போடுவாளே அந்த முன்னுரையா? கேட்டது தப்புதான், தண்டனை அனுபவிக்கிறேன். சொல்லுங்களேன். சிரித்தபடியே ராஜி கூற ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.